மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இங்க இருக்கிற மாணவனும் மாணவியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், நெளிஞ்சது போதும், உட்காரு. அவங்க ரெண்டு பேரும் வச்சு மனசுக்குள்ள கதை ஒருத்தர் வெளியே சொல்லிக்காம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. எந்த பாஷையிலடா பேசுன? ஒண்ணுமே புரியல. உட்காரு. அவங்க ரெண்டு பேரும் லவ் பத்தி பேசிக்கிறாங்க மேடம். வாயை மூடிட்டு உட்காரு. இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட், கிளாஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏய், நீ என்ன இமேஜினேஷன் பண்ணனே எனக்கு தெரியும். உனக்கு எப்போ ஏடா கூடமா இமேஜ் பண்றதே வேலையா போச்சு. போ, நீ அங்க போய் அரைமுட்டி போடு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இவன் கணத்துல தோசை போடுங்க. நாம இப்ப உடல்ல இருக்கிற ஹார்மோன்களை பத்தி பேச போறோம். நாம சாப்பிடுற உணவு ஜீரணிக்கப்பட்டு சத்தா மாறி ரத்தத்துல கலக்குது. அந்த ரத்தத்துல இருந்து பல வகையான ஹார்மோன்கள் உருவாகுது. அந்த ஹார்மோன்கள் தான் நம்மளுடைய பருவ மாற்றத்துக்கு காரணமாகுது. அந்த மாற்றம் நம்ம உடல்ல சில விஷயங்களை உண்டாக்குது. அது வரைக்கும் நாம குழந்தைத்தனமா பேசிட்டு இருந்தது மாதிரி குரல் கரகரப்பாகுது. இப்பதான் நாம ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம். இப்பதான் ஆணுக்கு பெண் மேலையும் பெண்ணுக்கு ஆண் மேலையும் ஒருவித இணக்க வச்சு உருவாகுது. ஏய் நில்லு, எங்க போற? இன்னும் கிளாஸ் முடியல. என் கேர்ள் ஃப்ரெண்ட பாக்க. டேய் பாபு, இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஏதோ ஞாபகத்துல கொண்டு போய் மோதிட்டேன். Oh my God. இவன் பேபி என்ன ஒரு நிலையிலே இருக்க மாட்டேங்குது. அம்மா, என்னாச்சுடா இப்படி அலறன? சிஸ்டர், என் பையனோட ஆரோக்கிய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இவனுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லதா இருக்கு. மென்டல் கண்டிஷன் தான் ரொம்ப மோசமா இருக்கு. ஏமா இவனை நல்ல நேரமா பார்த்து பெற்றுக்க கூடாது? அப்படி சொல்லிட்டு போறா. வேற என்ன செஞ்சிருப்பான்? நர்ஸ் சரண்டு இருப்பான். அப்பா உங்க வம்ச ரத்தம் தானே அவன் உடம்புல ஓடுது. அப்பா புத்தி அப்படியே இருக்கு. சபல புத்தி. நாக்கு அடக்கி பேசுறீ. புள்ளைக்கு அப்பம் புத்தி வராம பக்கத்து வீட்டுக்காரன் புத்தியா வரும்? நான் எவ்வளவு சொன்னாலும் எங்க அம்மா என் பேச்சு கேட்கல. தொப்ப இருக்கிற நீ வேணா, பலத்தியா இருக்கிற எங்க மாமா பையன் சத்யராஜ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா ஓன் தலையில கட்டி வச்சிட்டாங்க. உனக்கு கட்டினது மட்டும் இல்லாம இந்த வீணா படவுக்கு அம்மாவும் ஆயிட்டேன். நான் கூட அப்படித்தான் குஷ்பு மாதிரி இருக்கிற என் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தேனா இந்த சனியா எனக்கு பிறந்திருப்பானா? அவளே கல்யாணம் பண்ணிருக்கல. இந்த பீடை எனக்கு ஒளிஞ்சிருக்கும். சத்யராஜா கூட்டு ஓடி போயிருக்கலாமே. எனக்கும் பீடை ஒளிஞ்சிருக்கும்ல. நானும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டு நீ தாண்டி எனக்கு இடம் கொடுத்த. குஷ்பு மாதிரி இந்த சங்கீதா ராஜகோபால் கூட ஓடுனதால தான் குண்டு குந்தாரி உங்ககிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அவ ஓடி போய் அதிர்ஷ்டக்காரி ஆயிட்டா. நான் தான் மாட்டிக்கிட்டேன். இந்த கர்மம் முடிச்சவங்கிட்ட. நீ தாண்டி கர்மம் முடிச்சவ. உங்ககிட்ட வந்து நான் தாண்டி மாட்டிக்கிட்டேன். வாயை மூடுறீங்களா? நாங்க வாயை மூடுறோம்டா. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை பெற்ற போட்டு அடிக்கிறீங்க. கேக்குதோ? ஓடா. படிக்கும் போதும் தூக்கம், திங்கும் போதும் தூக்கம். இப்படியே தூங்கிட்டு இருந்தா எங்க உருப்பட போற? சரித்திரம். டேய் நில்றா. ஏன்டா ஸ்கூலுக்கு போனவன் திரும்பி வந்த? ஏன்டி நீ எனக்கு டிபன் கொடுக்கல? சாப்பிட்டுட்டு தான் போனா. அப்புறம் ஏன்டா நீ திரும்பி வந்த? ஒண்ணு டேடி, என் ஜட்டி நடிச்சு உன் ஜட்டியை போட்டேன். அதான் மாத்திட்டு போலான்னு நான் போட்டுக்கிறது உன்னோட ஜட்டியா? அவனுக்கு 10 ஜட்டி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? வாங்கி கொடுக்காமலா? வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் கிழிச்சு எதிர் பிளாட்ல போடுறான் இந்த ராஸ்கல். எத்தனை வாங்கி கொடுக்கறது இருக்கு? அதனாலதான் எதிர் வீட்டுக்காரி உங்களை பார்த்து நக்கலா சிரிக்கிறான்னு நினைக்கிறேன். அவளுக்கு வேற வேலையே இல்ல. எவன் ஜட்டி போட்டு போறான், எவன் ஜட்டி போடாம போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதா வேலை. ஏண்டா உனக்கு வேற ஜட்டியே இல்லையா? போடா, போய் வேற ஜட்டி எடுத்து போட்டு போ. டேய், திருட்டு பருவ பார்க்காம ஒழுங்கா சாப்பிடு, இல்ல போட்டுருவேன். நீ போடுறீ? போட்டுட்டு தானே இருக்கேன். என்ன பப்ளு, இன்னைக்கு டாடி ஆபீஸ் போலையா? இல்ல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பப்ளு, இப்பதான் நீ ரொம்ப கேட்டு போயிட்ட. நீ அந்த பக்கத்து பிளாட்டே பாத்துட்டு இருக்கிறத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் புருஷ பழைய துணி எடுக்க வெளியே போகும்போது நீயும் வாட்ச்மேன் லிங்கமும் ஜல்சா பண்றத. சாமி, உன் வழிக்கே வரமாட்டேன். இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி, பெட்ரோல் வச்சிருக்கியா? இல்லப்பா, மண்ணெண்ணெய் தான் இருக்கு. பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து ஊத்து. லிங்கம், அந்த மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வா. அடே, உன் பிரச்சனை என்ன ஏன்டா கோத்து விடுற? இது எங்க ஊத்துறோம்? தலையில ஊத்துறமா? சீக்கிரமா சொல்றா. இதுல ஊத்து. சரி, ஊத்தி தொலைறா. பம்ப் அடிக்கும் போது மட்டும் நல்லா அடிக்கிற, பைக் அடிக்கிற கஷ்டப்படுறியா? சீக்கிரயா என்னைய ரொம்ப மாட்டி விட்டா. நவரு. ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா.
போய் தொலைடா உனக்கு தள்ளி விடுயா. போட்டோம். ஆபீஸ்லயும் ஒர்க் பண்ணும், வீட்ல வந்து நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். உன்னோட ஹோம் ஒர்க்கையும் சேர்த்து. எல்லாரும் சேர்ந்து என்ன பாடா படுத்துறீங்கடா. என்ன நம்ம ஸ்கூட்டர் பெருசா வளர்ந்துருக்கு. ஐயோ அடியா என்னடி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாயேண்டி. இது வந்துட்டு இருக்கல. புடிங்க உங்க செல்போன் வேணுமா? எல்லாம் இருக்கட்டும்டி. இங்க வச்சிருந்த ஸ்கூட்டரை எவனோ திருட்டு பையன் தூக்கிட்டு போயிட்டான்டி. ஐயோ 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 ஐயோ, அது நம்ம கல்யாணத்தை போய் எங்க வீட்ல கொடுத்த சீதனமாச்சே. இன்னும் நீ அதை மறந்து தொலைக்கலையா? எப்படி மறக்கிறது? இந்த வீணா போன ஸ்கூட்டருக்காக தானே நம்ம சாந்தி முகூர்த்தத்தை ஒரு மாசம் தள்ளி வச்சீங்க. நீ ஒரு வேலை பண்ணு, இந்த பிளாட்ல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு மைக்க வச்சு சொல்லு. கொஞ்சம் வாயை மூடுறியா? சாந்தி முகூர்த்தம் ஒரு மாசம் கழிச்சு நடந்ததா? எப்படி நடந்ததுமா? அப்படி கேட்காத. ஒரு சேர் எடுத்து போடு, சகிலா சினிமா பார்த்த மாதிரி எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவா. அன்னைக்கு நடந்தது என் மனசுல அப்படியே இருக்கு. அந்த சாந்தி முகூர்த்தம் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு கையில பால் சொம்ப புடிச்சுக்கிட்டு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே எதிர்பார்த்து அன்னைக்கு ராத்திரி பூரா. அடியே நிறுத்திடி உன் பிளாஷ்பேக்க. நான் ஆபீஸ்க்கு போகணும். முதல்ல ஸ்கூட்டர் எங்க போயிருக்கணும் தேடுறதுக்கு வழிய பாரு. ஸ்கூட்டர் தானே? அதான் உங்க பையன் எடுத்துட்டு போயிருக்கானே. அவன் எடுத்துட்டு போயிட்டானா? ஏன்டா டேய் ராஸ்கல், அவன் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போற வரைக்கும் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்து என்கிட்ட நீ சொல்றியா? ஒண்ணு அந்த பையன் வரட்டும், தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டு. ஏய் வண்டி நிறுத்து. இறங்க. வா வரவன். உன் பேர் என்ன? என் பேரு பாலசுப்ரமணியம். எல்லாரும் செல்லம்மா பப்ளுன்னு கூப்பிடுவாங்க. டேய் என்னடா அது? 1970 வந்த ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு வந்து ஊரெல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்க. 1917 உங்களுக்கு எப்படி தெரியும்? என் கல்யாணத்தப்போ இந்த மாதிரி ஸ்கூட்டர் தானே மாமனார் விட்டு மாமலா கொடுத்தாங்க. அப்ப நீங்களே எங்க அப்பா அம்மா போல இருக்கீங்க. நீ சிரிச்சது போதும், முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. ஆர்சி புக், டிரைவிங் லைசென்ஸ் எங்க? இல்ல சார். என்னது இல்லையா? ஏண்டா லைசென்ஸ் கூட இல்லாம வண்டி எடுத்துக்கிட்டு பெரிய தோற மாதிரி ரோட்ல வந்துருவியா? டேய் அது சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரெஸ் பார்த்தா தெரியல. உங்களுக்கு எல்லாம் யார் சார் போலீஸ் வேலை கொடுத்தது? டேய் அந்த வெட்டி நாயத்தெல்லாம் விட்டுட்டு நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. எதுவும் இல்ல சார். முன்னாடி சைக்கிள் வச்சிருந்தேன், அது உடைஞ்சு போச்சு. அப்போட ஸ்கூட்டர் எடுத்துட்டு ஏதாவது பொண்ணு கிடைக்குமா நூலு உள்ளான்னு அப்படியே சுத்திட்டு இருக்கேன். பொண்ணா? கேர்ள் ஃப்ரெண்டா? இன்னும் வாழை வளைக்க ஆரம்பிக்கல, கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குதா? கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு இந்த வயசுல கேர்ள் ஃப்ரெண்டா? கொன்னடவன் உன்ன. ஏய் என்னடா இது? ரோஜாப்பூ சார். ரோஜாப்பூ உன் பேச்சு இதெல்லாம் பார்த்தா நீ சரியான டிங்கிரி பூச்சி தாண்டா. என்ன ஏமாத்த முடியாது. மாமலை வெட்டிட்டு நீ கிளம்பு. எல்லாம் எடுத்துக்கோங்க சார். இப்பதான் இருந்த காசுக்குலாம் மண்ணெண்ணெய் போட்டு வந்தேன். என்னது மண்ணெண்ணையா? என்னடா இது? பழைய பொருள்லாம் மியூசியத்துல வச்சிருக்கிற மாதிரி நீ பாக்கெட்ல வச்சிட்டு இருக்க? சார் இது பரம்பரை சொத்து சார். எங்க தாத்தா எங்க அப்பா கொடுத்தாரு, எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு. இப்போது நீங்க வச்சுக்கோங்க சார். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பாய். மறுபடியும் என் கையில மாட்டாமல போயிடுவேன். பஞ்சர் ஆச்சு மேடம். வந்துடுச்சு. ஒர்க் அவுட் ஆக போகுது. என்ன எவ்வளவு நேரம் ஆகும்? 1 ஹவருக்கு மேல ஆகும் மேடம். என்னடா அது? மொத்தமா ஓப்பலாம் தானே? டேய் நீ சரியான கேடிடா. இந்த மாதிரி யாரா கூடமா ஏதாவது பண்ணி வைப்பேன்னு அப்பவே டவுட் வந்துச்சு உன்ன. சார் நான் உங்ககிட்ட உண்மையா சொல்லிடுறேன் சார். நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை எப்படியா உசார் பண்ணி வண்டியில உட்கார வச்சுருந்தா இப்படி ஒரு ஐடியா பண்ண சார். எப்படி சார் ஐடியா? சூப்பரா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏய் தோலை உரிச்சு விட ஒரு ராஸ்கல். எல்லாரையும் கஷ்டப்படுத்தி இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு தைரியமா நல்லா இருக்கான்னு என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க. இந்த ஸ்கூட்டர் உங்க 2 பேர்ல யாரோடது? என்னடுதா? எனக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல டிராப் பண்ண முடியுமா? நல்ல சான்ஸ் சார். மிஸ் பண்ண அப்புறமே கிடைக்காது சார். நான் ஆபீஸ்ல விட்டு அப்புறமே மீட் பண்றேன் சார். நீங்க வாங்க மேடம் போலாம். அது பீஸ் பண்ண பல்ப் அதை கண்டுக்காதீங்க. வாங்க மேடம். இன்னைக்கு ஆபீஸ்க்கு போய் சேர்ந்த மாதிரி தான். டென்ஷன் ஆகாம இருங்க. ஜாஸ்தி ஃபெலோ. யமகண்டத்துல பத்தி அவன என்ன ஏன் குறை சொல்றீங்க? வேணான்னு சொல்லும்போது ஆடி மாசத்துல சாந்தி முகூர்த்தம் வச்சது உங்க அப்பா தான். இது பாரு, எங்க அப்பாவை பத்தி பேசினா நான் பொறுத்துக்க மாட்டேன். உங்க அப்பா பத்தி பேசாம எங்க அப்பா பத்தியா பேச முடியும்? நீ செல்ல கொடுத்தனால தான் அவன் இப்படி கெட்டு போய் அலையறான். இல்ல எல்லாம் உங்களால தான். அவனுக்கு எடுத்தது நீங்க தான். சொல்லுவேன். எப்ப பார்த்தாலும் அவனை திட்ட வேண்டியது, அப்புறம் நீங்களும் டென்ஷன் ஆக வேண்டியது. டென்ஷன் ஆகாம வாய் மூடுங்க. அவ வரட்டும், நீ படிக்கிறேன். தப்பு தம்பி. அடுத்தவங்களை எல்லாம் அப்பான்னு கூப்பிட கூடாது. இந்த பிளாட்ல நீ யாரோட புள்ள? அம்மா. இந்த குரலை கேட்டா என் புள்ள பப்ளு மாதிரியே இருக்கு. என்னடா இது கொலை கருப்பாயிட்ட? எல்லாம் ஸ்கூட்டர்ல தான். டேய் எனக்கு தெரியாம ஸ்கூட்டரை எடுத்துட்டு போனது இல்லாம என் கண்ணு முன்னாடியே ஸ்கூட்டர் உதையிறியா? உனக்கு வாயால பேசி பிரயோஜனம் இல்லடா. இரு பெல்ட் அவுட். உங்க அப்பா எவ்வளவு வேணாலும் திட்டு, அத நான் கேட்க மாட்டேன். இந்த ஸ்கூட்டர் ஏதா சொன்னா அது மட்டும் என்னால தாங்க முடியாது. எங்க அப்பா அம்மா என் கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்து ஆரம்பிச்சிட்டு உங்க வீட்டு ராமாயணத்தை போது நிறுத்து. உனக்கு என்ன திமிரு இல்லடா? என்னோட ஸ்கூட்டர் எடுத்துட்டு போவ. இதுக்கு மேல நான் எப்படி ஆபீஸ்க்கு போக முடியும்? இவன் மூஞ்சிய பாரு எப்படி வந்திருக்கானே. 2-3 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல இருந்ததுக்கு எனக்கு 20,000 ரூபாய் செலவாச்சு. இனிமே இந்த வண்டியை ரிப்பேர் பண்ணதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யறது? நான் ஆபீஸ்க்கு வேற போகணும். எப்படி போய் தொலைறது? அதுக்கே இப்படி கத்துறீங்க? 10 ரூபாய் கொடுத்து ஷேர் ஆட்டோல
போயிருக்கலாம்ல. அப்படியா? நான் ஷேர் ஆட்டோல போகணுமா? உனக்கு என்ன அம்மா, தெரியும்? என் அம்மா, ஸ்கூட்டரை காப்பாத்துமா. எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் உடைச்சு வந்துட்டேன். அம்மா, நீ உன்னை அடிக்கிற. விட மாட்டேன்டா. இரு, கை காலை உடைக்கிறேன். டேய், நில்றா. டேய், டேய். அப்பா அது ஒண்ணு உங்க படம் இல்லல, எங்க அப்பா அம்மா கொடுத்தது தானே. லாஸ் ஆனா பரவாயில்ல. ஆ, Very good, mummy. அப்படிதான். நீ அவனுக்கு அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்குற. அதனால அவன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறான். அதெல்லாம் இருக்கட்டும். அவன் ஏன் ஸ்கூலுக்கு போனது முதல்ல கேட்டு சொல்றீ. கொஞ்சம் வாய மூடுங்க. தம்பி பாலசுப்ரமணியம், ஆ, எங்கப்பா போன? love பண்ண போயிருந்தேன். டேய், மீச கூட முளைக்கல. உனக்கு லவ் ஒரு கடா. செருப்பு பிஞ்சிரும். சார்தலைக்கு பிறந்தவன வெளியே வாடா, அவன் தோலை உரிக்கிறேன். என்ன டாடி இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம சாரதாட்டியோட பொண்ணு சங்கீதாக்கு 14 வயசுனா அவளே லவ் பண்ணி ஓடி போறா. 14 வயசு பொண்ணு அவ லவ் பண்ணும்போது நான் லவ் பண்ண கூடாதா? டேய், லாஜிக்காடா பேசுற லாஜிக்கு. நீ வெளியே வா. நிஜமாவே உனக்கு செருப்பு பிய தண்டா போகுது. ரொம்ப ஓவரா சீன் போடாதீங்க டாடி. அப்புறம் சரோஜாட்டி மேட்டரை பத்தி அம்மாட்ட போட்டு கொடுத்துடுவேன். சரோஜாவா? யார் இது? யார் இந்த சிரிப்பு எனக்கு சரோஜா? யாரும் தெரியாதுடி. அவளுக்கு உங்களுக்கு என்ன அவன் சம்பந்தம்? சும்மா சொல்றேன். நான் நம்ப மாட்டேன். அவளுக்கு உங்களுக்கு நான் சம்பந்தம் கண்ணால இருக்கும். கூட பார்த்தது கிடையாது. அவன் உண்மைதான் சொல்றான். அவன் சொல்றதெல்லாம் நீ நம்பாத. நீங்க ரொம்ப அநியாயம் பண்றீங்க. நான் எங்கடி அநியாயம் பண்றேன்? ராத்திரி ரூமுக்கு வாங்க, வச்சுக்கிறேன். டேய் பப்ளு, என்ன விஷயமா வந்தீங்க? சொல்லுங்க. சுவாமி, என் பையனுக்கு காம பிசாசு பிடிச்சிருச்சு. சதா படிப்பை நினைக்காம வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். நிறுத்துங்க. சதாங்கிறது அந்நியல்ல விக்ரம் கூட நடிச்சுச்சே அந்த பொண்ணா? சதாங்கிறது நடிகை இல்ல சுவாமி. ஒரு பேச்சுக்காக நான் அப்படி சொன்னேன். ஓஹோ, அப்படியா? சரி, அப்புறம் மேல சொல்லுங்க. கொஞ்ச நாளா எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இவன் கல்யாணம் என்ன ரொம்ப தொந்தரவு பண்றான் சுவாமி. நீங்க தான் ஏதாவது பண்ணி இவன் மனசை மாத்தணும் சுவாமி. அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க சுவாமி. உடனே அந்த பொண்ணை பேசி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அப்ப இவன் ஆட்டம் அடங்கிரும். இவனுக்கு புத்தி சொல்லி மனசை மாத்துவீங்கன்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றீங்களே. கல்யாணம் பண்றதுக்கு உங்ககிட்ட எதுக்கு வரோம்? என்ன நக்கலா? சுவாமி, கோவப்படாதீங்க. ஆஹா, எதிர்த்து பேசுறீங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க சுவாமி. வந்து தச்சனை வச்சுட்டு வெளியில போங்க. என் பையனுக்கு பிடிச்சிருக்க பேய விரட்டி அவனை நல்லபடியா திருப்பி அனுப்பி வைங்க சாமி. நாங்க போயிட்டு வரோம் சுவாமி. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. குட்டி குரங்கு, வா இந்த பக்கம். என்ன பண்ற? எங்க அப்பன் சொன்னான்ல, அது எனக்கு தெரியும். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. லவ் பண்றேன். என்னது பிஞ்சிலே படுத்திருக்கான்? யார? பொண்ணு. ஆமா, சிவில் ட்ரெஸ்ல யாரும் வீட்ல இல்லையா? டேய், என்னடா நக்கலா இருக்கா? சாமி, உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே. உங்க கெட்டப்ல ஏதோ சேஞ்சா இருக்கே. டேய், யாரா அந்த பொடி பைய? இவன் கதை என்ன? சாமி, இப்ப என்ன பண்ண போறீங்க? மேலதாளத்தோட எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கல்யாணம். கல்யாணமா? சீக்கிரம் பண்ணி வைங்க. வாங்க வாங்க. இவனுக்கு காம பைத்தியம் தலைக்கு ஏறிடுச்சு. பிடிச்சு கட்டுங்க. நிறுத்துங்க. நிறுத்துங்கடா. குட்டி குரங்க, எப்படி இருக்கு? போயிருச்சா காம பிசாசு? சுகமா இருக்கு சாமி, ஆனா பிசாசு போல. என்ன நாள் போடுங்க. போடுங்க. இவனுக்கு இப்ப காம பூஜை போடணும். இறக்கி விடுங்க. எப்படா இருக்கு குட்டி பிசாச? சாமியாருங்க ட்ரீட்மெண்ட் தனி ட்ரீட்மெண்ட் தான் சாமி. You're so naughty. That's where I like you. உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன் பப்ளு. சரு, ரொம்ப பசிக்குது. ஐயோ, அப்பவே சொல்லிருக்கலாம்ல. வா. இரு, நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். ஐயோ, கிளாஸ் உடைஞ்சிடுச்சு. என்ன செஞ்சிட்டு இருக்க பப்ளு? ஒண்ணு இல்ல. ஓகே பப்ளு, உன் கையை கொடு. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நீ எப்ப வேணாலும் என் ஃபிளாட்டுக்கு வரலாம். ஓகே ஓகே.
வந்தபடி திட்டுறானுங்க. ஒருத்தன் பைக்குங்கிறான், ஒருத்தன் வாட்சுங்கிறான், ஒருத்தன் சைக்கிளுங்கிறான், ஒருத்தன் செல்போனுங்கிறான். எல்லாத்தையும் நான் எங்க செட்டில் பண்றது? எந்த நேரத்துல நீ அவனை பெத்து தொலைச்சா? எல்லாம் என்னோட தலை விதி. இப்ப எங்க போய் என்ன பண்ணிட்டு வந்த? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம தனுஷ் மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு. டேய், என்னாச்சு உனக்கு? பாரு இவன் இந்த அளவுக்கு கெட்டு போறதுக்கு காரணம் நீதாண்டி. இந்த கத்துக்கிட்டு இருக்க கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு, சலனமே இல்லாம. அதுக்கு எவ்வளவு எடுக்கணுமா? வீட்டுல எந்த இடத்துல பணம் வச்சாலும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடறான். டேய், மரியாதையா சொல்லு, ஏடிஎம்ல எவ்வளவு பணம் நீ எடுத்த? எத்தனை வாட்டி கேட்டாலும் எருவு மாட்டு மேல மழை மாதிரி இப்படி உட்கார்ந்திருக்கியா? உனக்கு அறிவு இல்ல? எத்தனை தடவை சொல்றது? வாயை திறந்து பதில் சொல்றா, இல்ல நான் உன்னைய செருப்பால அடிப்பேன். வாயை திற, வாயை திறடா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. பொண்ணு பின்னாடி சுத்தி என் மான மரியாதை கெடுத்தது இல்லாம இப்படி வீட்டுல உட்கார்ந்து என் உயிரை வாங்காத. நீங்க போய் சொல்ல, உன்னை பெற்றதுக்கு ஆட்டுகளை பெற்றுக்கலாம். நாளைக்கு நான் மாவாத ஆட்டி தின்னுருப்பேன். நீ என் உயிரை எடுத்துட்டு தானே போவ. உனக்கு என்ன பேகி பிடிச்சிருச்சா? இவனுக்கு பொம்பளை பைத்தியம் போய் இப்ப ஆம்பளை பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன பிடிச்சிட்டு ஆடுறான்? எங்க இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணேன்? ரெக்கார்டு டான்ஸ் ஆடினேன். யார் கூட? ஏன் கூட. கேட்கவே அசிங்கமா இருக்கு. ஓ காட், போய் இந்த மூஞ்சி கூட ஆடணும். நான் மூணுல இருக்கேன் தெரியுதானே, விலகி நிக்க வேண்டியதானே? ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு நேரம் நீ என் கைய பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இப்ப என்னையா பார்த்து நீ எதிர்கேள்வி கேக்குறியா? உனக்கு பொம்பளை பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஏய், தொடப்பத்தை எடுத்து வாடி. இன்னைக்கு உனக்கு நான் பேய் ஓடுறேன்டா. அம்மா அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. அம்மா அடிக்கணும் சொல்லுங்க. எவ்வளவு தைரியம்? டேய், கான்ஸ்டபிள் சார், அவனை வச்சு லாக்அப்லாம் க்ளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். டேய், உன் பேர் என்ன? பப்ளு. என்னையா பண்ண? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கண்ணாடியை உடைச்சிட்டான் சார். ஏன் தம்பி கண்ணாடியை உடைச்ச? என் லவருக்காக. ஆ, லவ்வரா? ஏன்டா இத்தனை கருத வயசாச்சு எனக்கே லவர் இல்ல, ஒடி பையன் உனக்கு லவ்வரா? அது ஏன் தப்பு இல்ல சார். ஹார்ட்டோட ஃபீலிங் உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் புரியுறது இல்ல. அது பிராக்டிக்கலா அனுபவிச்சா உங்களுக்கு புரியும். ஓ மை காட், உனக்கு வயசு எத்தனைடா? தப்பு சார். சின்ன பசங்களோட வயசையும் பெரியவங்களோட சம்பளத்தையும் கேட்க கூடாது. யோ கான்ஸ்டபிள் சார், இவன் ஓவரா பேசுறான். இவனை கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட வைங்க. ஓகே சார். ஏய் வாடா, அவனை ஐஸ்கிரீம் சாப்பிட வைக்கிறேன். ட்ரவுசர் கழட்டறா. டேய் பொடியா, டான்ஸ் ஆட தெரியுமா உனக்கு? ஸ்கூல்ல நான் தான் சார் ஃபர்ஸ்ட். அப்படின்னா ஒரு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறா. சாரி சார், பக்கத்துல ஹீரோயின் இல்லனா மூடு வராது சார். பரவாயில்ல, சோலோ சாங் ஆடு. ஆடுறா. என்னால முடியாது சார். டேய் பொடியா, தலைங்க ஒளி படத்துல கமலஹாசன் ஆடுற மாதிரி ஆடு. சார், அந்த பையன் என்னோட பையன் தான் சார். அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க சார். ஓ, அந்த பொடிய உங்க பையனா? ஆமா சார். யோ கான்ஸ்டபிள் சார், அந்த பையனை கூட்டிட்டு வாங்க. ஏய் வெளிய வாடா. உங்க பையனுக்கு வாய் ஓவரா இருக்கு. டேய் பொடியா, இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண உன் தோலை உரிச்சிருவேன். நல்ல புத்தி வர மாதிரி சொல்லுங்க சார். இதெல்லாம் நீ குடுக்கிற இடம் தான். கூட்டுப்படி போடா. நான் போயிட்டு வரேன் சார்.